அமைத்துள்ளார். தரவு மையத்தை காணொலி வாயிலாக திறந்து வைக்கும்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கிட கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திருச்சிரி சிப்காட்டில் அமெரிக்காவுடைய நிறுவனத்தின் தரவு மையம் டேட்டா சென்டரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். சென்னை தலைமை செயலகத்தில் தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்த ஈக்வினிஸ் நிறுவனம் திருச்சிரி சிப்காட்டில் தொழில்நுட்ப பூங்காவில் 574 கோடி ரூபாய் முதலீட்டில் 47 நபர்களுக்கு வேலைவாய்ப்பும் அளிக்கும் வகையில் அமைந்திருக்கக்கூடிய தரவு மையம் டேட்டா சென்டரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வில் தலைமை செயலாளர் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். 30 நாடுகளை சேர்ந்த 250 கிளைகள் இந்த தரவு மையத்தில் இந்த டேட்டா சென்டர்ல இருக்கும். ஏற்கனவே அம்பத்தூர்ல தரவு மையம் திறந்து வைக்கப்பட்ட நிலையில தற்பொழுது திருச்சேரி சிப்காட்ல அமெரிக்கா நிறுவனத்தின் டேட்டா சென்டர் தரவு மையம் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார். மானிய கோரிக்கையின் அறிவிப்பின் போது திருச்சேரி சிப்காட்டில் அமெரிக்க நிறுவனத்தின் தரவு மையம் அமைக்கப்படும் என மானிய கோரிக்கையின் போது அறிவித்ததை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்த ஈக்வினிஸ் நிறுவனம் திருச்சேரி சிப்காட் தொழில்நுட்ப பூங்காவில் 574 கோடி ரூபாய் முதலீட்டில் 47 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வகையில் அமைந்துள்ள தரவு மையம் டேட்டா சென்டரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார்.